வணக்கம். நம்ம லேப்டாப் சிப் லெவலில் தொடர்ந்து அடுத்த இது ஸ்கீமேட்டிக்கில் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் வந்து ஆர்டிசி செக்ஷன். இந்த செக்ஷன் முக்கியமாக இல்லையான்னு கேட்டால் சின்ன செக்ஷன் ரொம்ப முக்கியம். நிறைய டைமில் இதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த ஆர்டிசி செக்ஷனுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும்னா 3.7 வோல்ட்டு 3.3 வோல்ட் வந்து வரணும். 3.3 வோல்ட் இது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்டிசியோட வோல்டேஜ் வந்து எங்கே போகும்னா இந்த பிசிஹெச்சுக்கு போகும். பிசிஹெச்ன்றது பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப்பு. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா சிப்செட் ஐசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போகும் இந்த 3.3 வோல்ட். இந்த 3.3 வோல்ட் போச்சுன்னா இங்கே வந்து ஒரு ஆசிலேட்டருடைய லைன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ தான் ஆசிலேட்டர் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ரன் ஆகும். இது வந்து இந்த ஐசியோடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்து இந்த ஐசியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ்ஸு இந்த 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 கரண்ட் 3.3 வோல்ட் மூலிமா வரக்கூடிய கரண்ட்டு நம்ம பயாஸோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி டேட் அண்ட் டைம் அண்ட் பயாஸோட செட்டிங்கை மெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம இதை தான் முதல்ல நினச்சிருப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த வோல்டேஜ் கொடுத்தா தான் இந்த ஐசி ரன் ஆகும். ஐசி ரன் ஆனால் தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பல்ஸ் ஜென்ரேட் ஆகும். இது வந்து இது நார்மல் மதர் போர்டு. அதனால் இது 32.768 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஆன் ஆனால் தான் போர்டு ஆன் ஆகும். இல்லைன்னா போர்டு டெட் கண்டிஷனில் இருக்கும், எந்த ஷார்ட்டுமே இருக்காது. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு இன்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3VL கொடுத்துருக்காங்க. 3VL ஜென்ரலாக எங்கேருந்து வரும், பவர் ஐசியிலேருந்து. பவர் ஐசியில் 19 வோல்ட்டை கொடுத்தா 3VL வரும். இது நம்ம வீடியோவில் லெவல் 1 S5 பார்ட் 1ன்றதை போட்டிருக்கோம். பவர் ஐசிலேருந்து வரும். சரி, இது ஒரு ஆப்ஷன். இது அடாப்டர் கனெக்ட் பண்ணால் வரும். சரி, அடாப்டரில் எப்படி ஒர்க் ஆகும், பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்போம். பேட்டரி கனெக்ட் பண்ணாலும் 3VL வரும். சரி, பேட்டரியும் கனெக்ட் பண்ணல, அப்போ எப்படி வரும் அப்படின்னா இந்த சிமாஸ் பேட்டரியிலேருந்து வரும். சிமாஸ் பேட்டரியிலேருந்து 3 வோல்ட் வரும். அது ஒரு ரெஸ்டர் போட்டிருக்காங்க. இது ஏன் போட்டிருக்காங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வர்றது இன்புட்டு 3VL இது உள்ளே போயிடும் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ரெஸ்டர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் லோவாக தான் வரும். இதோடைய கரண்ட்டு லோவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸர் இந்த ரெஸ்டர் மூலிமா அப்படி வருது. இதுதான் ஆர்டிசி விசிசி. இந்த ஆர்டிசி விசிசி வந்து நம்ம ஃபைண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு. ஸ்கீமேட்டிக் படி ஆர்டிசி விசிசின்னு போடுங்க. கண்ட்ரோல் F போட்டு ஆர்டிசி விசிசி அப்படி தட்டுங்க. இந்த ஐசிக்கு போகுது. இதுதான் U60A. இதில் பாருங்கள், இதில் இந்த பின்ஸ் எல்லாமே இதான் நான் சொன்ன பின்ஸ் எல்லாமே இதில் வந்துருக்குங்களா. இதில் பாருங்கள், ICH RTC X1 X2னா ஆசிலேட்டரோட இன்புட் அவுட்புட்டு. இதை ரீசெட்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிக்னல்ஸு. இது எல்லாமே சேர்த்து இந்த 3.3 வோல்ட்டு. இது வந்து சைலண்ட் ஹிடன் வோல்டேஜ் போல் இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்தால் தான் இந்த பெரிய ஐசி ஆன் ஆகும். இந்த பெரிய ஐசி ஆன் ஆனால் தான் மற்ற எல்லா SIO பவர் ஐசி எல்லாமே ஆன் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆர்டிசி செக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியதில் நம்ம நோ பவர் ஆன்லேயே சொல்லியிருப்போம். ஆர்டிசி செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா, ஒரே நிமிஷம். இதுதான் பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சரி. இது போர்டில் நம்ம ஸ்கீமேட்டிக்லாம் இல்லைன்னா கூட ஒன்றும் இல்லை. சிமாஸ் பேட்டரி எந்த இடத்துல சிமாஸ் பேட்டரி எங்கே இருக்கோ அங்கே இது போல் ஒரு டயோடு ஒன்று, டபுள் டயோடு ஒன்று இருக்கும். அதுதான் ஆர்டிசிவிசி. இங்கே வோல்டேஜ் வருதான்னு பார்த்தீங்க, இந்த இடத்துல இந்த ட்ரெயின் இடத்துல வோல்டேஜ் வருதான்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ட்ராக் எதாவது போய் ரஸ்டிக்காக இருந்தால் லைட்டாக க்ளீன் பண்ணி லெட்டு போட்டால் சரியாயிடும். இது வந்து டெட் கண்டிஷனில் இருக்கும், ஆனால் எல்லா காயிலும் பக்காவாக இருக்கும். ஸோ ஃபைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே குறைவாக இருக்காது. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.